சென்னை திருவொற்றியூர், எண்ணூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை பெய்த மழையால் பனிமூட்டம் காணப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது? இன்னும் மழை தொடருதா? லாவண்யா, அதாவது இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்ல இந்த மணலி, திருவொற்றியூர், எண்ணூர், பர்மா நகர், எர்ணாவூர் போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த பனிமூட்டம் பாத்தீங்கன்னா தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கு. இந்த எண்ணூர் விரைவு சாலை, மணலி சாலை இது போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தொலைவை மட்டுமே பார்வை உள்ளது. வாகன ஓட்டிகள் அனைவருமே பாத்தீங்கன்னா முகப்புகளுக்கு பயன்படுத்தியே வாகனத்தை இயக்கி வருகிறார்கள். இன்னும் இந்த பனிமூட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சென்னையில 3 மணி நேரம் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில இந்த பகுதிகள் சுற்றுவட்டாரத்துல இந்த பனிமூட்டம் காணப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அசோக். ஐபிஎல்லில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டங்களில் கடைசி நாளான நேற்று ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 214 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக பிராப் சிம்ரன் 71 ரன்களும், ரோசோ 49 ரன்களும், அதர்வான் 46 ரன்களும் எடுத்தனர். தொடர்ந்து களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா பஞ்சாப் பந்துவீச்சை நாலாபுரமும் சித்தரடித்தார். அவர் 28 பந்துகளில் 66 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். களமிறங்கிய ராகுல் திரிபாதி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன் ஆகியோரும் அதிரடியாக விளையாடியதால் ஹைதராபாத் அணியின் வெற்றி எளிதானது. 19.1 ஓவரில் இலக்கை எட்டிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் அபாரமாக விளையாடிய அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கவுஹாத்தியில் நடைபெறவிருந்த கடைசி லீக் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டன. ஹைதராபாத், ராஜஸ்தான் ஆகிய அணிகள் தலா 17 புள்ளிகளை பெற்ற போதிலும் ரன் விகித அடிப்படையில் ஹைதராபாத் அணி 2வது இடத்திற்கு முன்னேறியது.